வணக்கம். நாம எல்லாருமே நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நல்லவர்னு சொல்றதுக்கும் உண்மையிலேயே அன்பு செய்யப்படுறோம்னு உணர்றதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கலாம். அந்த அமைதியான ஆனா ரொம்ப ஆழமான வித்தியாசத்தை பத்தி தான் இன்னைக்கு ஒரு கதையில பார்க்க போறோம். இந்த ஒரு வரி இதுதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. உலகம் அவனை நல்ல மனிதன் என்று சொன்னது, ஆனா ஒருபோதும் நேசிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லவில்லை. கேட்ட உடனே ஒரு மாதிரி இருக்குல்ல? எல்லாரும் உங்கள நல்லவர்னு சொல்றாங்க, ஆனா யாருமே உங்கள நேசிக்கலங்கிற அந்த உணர்வு, அது எவ்ளோ பெரிய தனிமை இல்லையா? சரி, இந்த கதையோட நாயகன் யாருன்னு பார்க்கலாம். அவர் ஒன்னும் பெரிய சூப்பர் ஹீரோ எல்லாம் கிடையாது. பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தவனும் இல்ல. நம்மள மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன். ஆனா அவர்கிட்ட ஒரு அசாதாரணமான விஷயம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? நிபந்தனையற்ற அன்பு. அவரோட ஸ்வபாவமே ரொம்ப சிம்பிள். தன்னை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சொல்லப்போனா அவரோட அடையாளமே அவர் மத்தவங்களுக்கு கொடுத்த அன்புதான் சொல்லலாம். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? இப்படி ஒரு தன்னலம் இல்லாத குணம். ஆனா இந்த குணமே அவருக்குள்ள ஒரு பெரிய மௌனமான போராட்டத்தை உண்டு பண்ணுச்சு. அது என்ன போராட்டம்? வாங்க பார்க்கலாம். அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். மத்தவங்க கவலையா இருந்தா அவங்களோட கவலைய மறக்க வைக்கிறதுக்காக இவர் சிரிப்பாரு. யாருக்கும் நாம பாரமா இருந்துடக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்குவாரு. எப்பவுமே கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா தனக்குன்னு ஒண்ணு வேணும்னு எப்படி கேக்குறதுனே அவருக்கு தெரியல. இது ஒரு ஒன் வே மாதிரி. அன்பு போயிட்டே இருந்துச்சு, ஆனா ரிட்டர்ன் வரவே. மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு. ஆமா, இது ஒரு பாராட்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவரோட மனசுக்குள்ள இருந்த அந்த வெறுமைக்கு இது மருந்தா இருந்துச்சானா? இல்ல. வெளியில பாராட்டு மழை, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான தனிமை. ரெண்டும் அப்படியே ஆப்போசிட். அதனால தான் அவருக்குள்ள ஒரு கேள்வி மெதுவா முளைக்க ஆரம்பிச்சது. ஆனா அது ரொம்ப ஆழமா வேரூன்றிடுச்சு. நான் இவ்ளோ நல்லவனா இருக்கேனே, அப்புறம் ஏன் ஏன் என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த ஒரு கேள்விதான் அவரோட தனிமைக்கு ஆணிவேர். இப்போ இந்த கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். அவரோட தனிமை இனிமே அவரால மறைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உண்மையா அவர் முன்னாடி வந்து நிக்க போற தருணம் இது. ஒரு ராத்திரி அவரு ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தாரு. உடம்பு மட்டும் இல்ல, மனசும் ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு. யார்கிட்டயும் சொல்ல முடியாத வலிகளால அவரோட இதயம் பாரமா இருந்துச்சு. அப்போதான் அவரோட போனை கையில எடுத்தாரு. கான்டாக்ட் லிஸ்ட பாக்குறாரு. நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா அந்த நொடியில மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு கால் பண்ண ஒருத்தர் கூட இல்ல. நினைச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய கொடுமையான யதார்த்தம். அப்பதான் அவருக்கு அந்த உண்மை உரைக்குது. தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு, நான் எல்லாருக்கும் தேவைப்பட்டேன், ஆனா எனக்குன்னு யாருமே இல்ல. அப்பா, இந்த ஒரு வரியில அவரோட மொத்த வலியும் அடங்கியிருக்கு. இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட். சரி, இவ்ளோ பெரிய வலிய உணர்ந்ததும் அவர் என்ன பண்ணாரு? அதிலிருந்து ஓடி போகல, சண்டை போடல. அதுக்கு பதிலா அந்த வலியை ஏத்துக்கிட்டு அதிலிருந்து கத்துக்க ஆரம்பிச்சாரு. இங்கிருந்து இந்த கதை அவருக்குள்ளேயே நடக்கிற ஒரு பயணமா மாறுது. அவர் யார்கிட்டயும் போய் சண்டை போடல. உங்களால தான் இப்படி ஆச்சுன்னு யாரையும் குறை சொல்லல. ரொம்ப அமைதியா அந்த தனிமைய ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த நிமிஷம் அவர் அதை ஏத்துக்கிட்டாரோ, அப்போதான் அவருக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைச்சது. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. ஒரு முக்கியமான பாடம். பிரச்சனை அவர் நல்லவரா இருந்ததுல இல்ல. பிரச்சனை எங்க இருந்துச்சுன்னா, மத்தவங்கள நேசிச்ச அளவுக்கு, ஏன் அதுக்கு மேலேயே அவர் தன்னைய நேசிக்க மறந்துட்டாரு. அங்கதான் தப்பே நடந்திருக்கு. இந்த புரிதல் வந்த பிறகு சும்மா இல்ல, அவர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான முடிவெடுத்தாரு. அவரோட வாழ்க்கைய மாத்த போற ஒரு புது தொடக்கத்துக்கான சத்தியம் அது. கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னையே பார்த்து ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டாரு. இந்த உலகம் என்ன புரிஞ்சுக்கலன்னாலும் பரவாயில்ல, இனிமே நான் என்ன புரிஞ்சுப்பேன். இதுதான் செல்ஃப் லவ்க்கான, சுயமரியாதைக்கான முதல் படி. இதோட அர்த்தம் அவர் அன்பு காட்டுறத நிறுத்திட்டாருன்னு இல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலா தனக்குன்னு சில ஹெல்த்தியான பவுண்டரிஸ், அதாவது எல்லைகளை வகுத்துக்கிட்டாரு. தன்னோட அன்புக்கு யாரு தகுதியானவங்கன்னு பார்த்து அவங்களுக்கு மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இனி எல்லாரும் வாங்கிக்கலான்னு இல்ல. இது வரைக்கும் நாம கேட்டது அவரோட கதை, சரிதானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது உண்மையிலே அவரோட கதை மட்டும்தானா? இல்ல, இது நம்மளோ பலரோட கதையும் கூட. நிச்சயமா இந்த கதையில உங்களையே நீங்க பாத்திருக்கலாம். தன்னோட அன்பை வாரி வாரி கொடுத்துட்டு பதிலுக்கு எதுவும் கிடைக்காம தனிமையில நிக்கிற ஒவ்வொருத்தரோட கதையும் இதுதான். உங்க உணர்வுகளை இந்த கதை நல்லாவே புரிஞ்சுக்குதுன்னு நம்புறேன்.
ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. நீங்க அன்பு காட்டுறது உங்களோட வீக்னஸ் கிடையவே கிடையாது. அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம். ஆனா அந்த பலத்தை யாருக்காக பயன்படுத்தணும்னு ஒரு கணக்கு இருக்கு. உங்கள மதிக்காதவங்களுக்காக, உங்கள நேசிக்காதவங்களுக்காக உங்க வாழ்க்கைய சுருக்கிக்காதீங்க. ப்ளீஸ். அப்போ கடைசியா இந்த மொத்த கதையில இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த டேக் அவே என்ன? கடைசியா ஒண்ணே ஒண்ணுதான். இத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. யாருமே உங்கள புரிஞ்சுக்கலனாலும் பரவால்ல. நீங்க ரொம்ப மதிப்புள்ளவங்க. உங்க அன்போட அருமைய புரிஞ்சுக்கிற, அத மதிக்க தெரிஞ்ச ஒரு இதயம் ஒரு நாள் கண்டிப்பா உங்கள தேடி வரும். அது வரைக்கும் ரொம்ப முக்கியமா உங்கள நீங்க நேசிங்க. அதுதான் முக்கியம்.